பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். இன்றைய ஒரு நிமிட வேத தியானத்திலே சங்கீதம் 118:23 இது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்கள், பல நேரங்களில் நம்ம அப்படியே ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிருந்திருப்போம். வாழ்க்கையில் பல நேரத்தில் ஏன் இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் யோசிச்சுருந்துருப்போம் இல்லையா? ஆனால் வசனம் சொல்லுது இது கர்த்தராலே ஆயிற்று. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் அது கர்த்தராலே ஆயிற்று அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுங்க. எல்லாமே நன்மைக்கான காரியம்தான். ஒருவேளை ஏதோ ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று நம்ம கிட்டேருந்து தொலைந்து போயிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் முழுசாக நம்பணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது ஆண்டவர் செய்கிற காரியம். அதனால் இது கர்த்தரால் ஆயிற்று. அது முடிவில் யோசிக்கும் பொழுது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும், இல்லை ஒரு சேஃபான விஷயமா இருக்கும், இல்லை நமக்கான ஒரு ப்ரீ பிளான்டான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? ஸோ எந்த காரியம் நடந்தாலும் கவலைப்படாதீங்க, இது கர்த்தரால் ஆயிற்று. அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.